வணக்கம். ஆர் இந்தியன் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃப்ரீ அண்ட் ஃபேர்? மிக முக்கியமான கேள்வி. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் உண்மையாக, நேர்மையாக, வெளிப்படைத்தன்மையுடன், டிரான்ஸ்பரண்ட் முறையில் நடக்கிறதா? உங்களுடைய வாக்கு சரியான இடத்தில் போய் சேருகிறதா? நீங்க போடக்கூடிய வாக்கு திருடப்படுகிறதா? அல்ல நீங்க எந்த இவிஎம்மில் வாக்குகளை செலுத்துகிறீர்களோ அது சரியான இடத்தில் அந்த வாக்கு பதிவாகிறதா என்கிற இந்த கேள்வி. தேர்தல் ஆணையத்தின் மீது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எவ்வளோ? அனைத்துமே இந்த பதிவில் மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து வைக்கப் போகிறேன். அதற்கு உதாரணமாக இந்த கார்ட்டூனை பாருங்கள். சதீஷ் ஆச்சாரியாவின் இந்த கார்ட்டூன். இதை புரிந்து கொண்டீர்கள்னா ஓட் சோரி என்கிற இந்த விஷயம் பொய், அதை நம்பாதீர்கள். நாங்கள் ஏன் ஓட்டு திருட போகிறோம்? நாங்கள் தான் பணம் கொடுத்து உங்களுடைய ஓட்டை வாங்க முடியுமே. எங்களுக்கு இந்த ஓட் சோரி எல்லாம் தேவையில்லை. ஒரு சர்காஸ்டிக் முறையில் ஒரு மிக ஆழமான விஷயத்தை புரிய வைத்திருக்கிறார் சதீஷ் ஆச்சாரியா. ஓட் சோரி அண்ட் கேஷ் ஃபார் ஓட் என்கிற இந்த இரண்டு மிக முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த விஷயத்திற்கு நான் வருவதற்கு முன்பு கடந்த 2 மாதங்களாக உங்களுக்கு முன் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஓட் சோரி. அதாவது ஆப்போசிஷன் ராகுல் காந்தி எடுத்து வைக்கக்கூடிய ஓட் சோரி. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் மறுத்து வருகிறது. நாங்கள் எந்த விதமான தவறு செய்யவில்லை, இவர்கள் பேசுவதெல்லாம் பேஸ்லெஸ். இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மோடி கவர்மெண்ட்டை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள், தேச விரோதிகள் தான் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ராகுல் காந்தி வெறும் பிரஸ் மீட்டை வைத்து நரேந்திர மோடியோட இமேஜை கவிர்க்க பார்க்கிறார். அதே நேரத்தில் ராகுல் காந்தியோட சப்போர்ட்டர்ஸ்கள், காங்கிரஸோட சப்போர்ட்டர்ஸ்கள், ராகுல் காந்தியால் மட்டும்தான் இந்த நாட்டை நடத்த முடியும், ஓட் சோரி உண்மைதான். மக்கள் கன்ஃபியூஸ், யாரை நம்புறது? முக்கியமாக ஜென்சி கன்ஃபியூஸ், யாரை நம்புறது? ராகுல் காந்தி உண்மை பேசுகிறாரா அல்ல நரேந்திர மோடி உண்மையை பேசுகிறாரா? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில் நடந்த முதல் தேர்தலை ஒரு முறை பாருங்கள். The first ever election of Indian democracy. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டில் முதல் தேர்தலை நடத்தினார். அந்த தேர்தலை நடத்த வேண்டாம், ஆர்மி மிலிட்டரி கையிலேயே இருக்கட்டுமே, ஏன் டெமோக்ரஸி எல்லாம் கொண்டுட்டு வர்றீங்க? யூ பி த பிரைம் மினிஸ்டர் ஃபார் எவர், உங்களுக்கு அப்புறம் யாரையும் நீங்களே நியமிச்சுட்டு போயிருங்க, ராஜா மாதிரி வாழலாம் என்கிற இந்த விஷயத்தை சொன்ன பின்பு கூட இந்த நாட்டில் இருந்த ஏராளமான தலைவர்கள் கிடையாது, டெமோக்ரஸியை இந்த நாட்டில் கொண்டு வருவோம் என்கிற அந்த முடிவை அவர்கள் எடுத்தார்கள். டெமோக்ரஸியை வைத்து இந்த நாட்டு மக்கள் கையில் அந்த ஓட்டுரிமையை கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் முடிவெடுக்கட்டும் யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று, யார் இந்த நாட்டின் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று. மக்களுடைய சேவகராக மக்கள் தான் எங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த அதிகாரம்தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமை. 1952ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த அந்த முதல் எலெக்ஷன் 1 மாதத்தில் முடியவில்லை, 2 மாதத்தில் முடியவில்லை, 6 மாதங்கள் பிடித்தது. ஒட்டுமொத்த இந்தியாவில் நடந்த முதல் எலெக்ஷன் 6 மாதங்கள். அந்த எலெக்ஷன் நடந்ததற்கான காரணம் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. கிளைமேட்டிக் சேஞ்சஸ்கள், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ், இது எல்லாமே அங்கே இருந்தது. ஆனால் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த எலெக்ஷனுடைய முக்கியத்துவம் 1,96,000 ஓட் பூத்கள் போடப்பட்டது. இதில் முக்கியமாக பெண்களுக்கு மட்டுமே 27,527 பூத்கள் ஒதுக்கப்பட்டது. 17,32,00,000 வாக்காளர்கள், இந்தியா முழுவதும் 17,32,00,000 வாக்காளர்கள். இதில் 45% வாக்கு பதிவானது. இது அன்னைக்கு 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலை அடுத்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 96,80,00,000 வாக்காளர்கள், 10,50,000 போலிங் பூத்ஸ், போலிங் ஸ்டேஷன்ஸ்கள், பதிவிடப்பட்ட வாக்கு 65%.
65% வாக்காளர்கள் வாக்கை செலுத்தினார்கள். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பெண்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 31,20,00,000. உலகத்தில் இதற்கு மேல் பெண்களுடைய அந்த இன்வால்வ்மெண்ட் எங்கேயுமே பார்க்கப்படவில்லை. அந்த அளவில் இந்த தேர்தல் நடந்தது. இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய தேர்தல் ப்ராசஸை நடத்துவதற்காக தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம், ஒரு மிகப்பெரிய அளவில் ஆட்கள் தேவைப்படும், சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும், சப்போர்ட்டர்ஸ்கள் தேவைப்படுவார்கள், வாலண்டியர்ஸ்கள் தேவைப்படுவார்கள். அனைத்தையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 100 கோடி மக்கள் நாடு முழுவதும் ஓட்டு செலுத்தணும். அந்த ஓட்டுக்கான எண்ணிக்கை நடக்கணும். அந்த ஓட்டோடைய எண்ணிக்கைக்கு பின்பு யார் வெற்றி பெற்றார், யார் தோற்றார், அதற்கு பின்பு ஆட்சி, யாருடைய ஆட்சி அமைக்கப்பட வேண்டும், அனைத்துமே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இதை எந்த அளவில் நாம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பாருங்கள். 20-25 வருடங்களுக்கு முன்பு 90ஸ்லாம் போய் பார்த்தீர்கள்னா, அப்போல்லாம் எனக்கு சின்ன குழந்தை தான். பட் என்னுடைய பெற்றோர்கள் இல்லை நான் தன்னுடைய பத்திரிகை துறையில் படித்த போது 90ஸ்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா பூத் கேப்சரிங் நடக்குமா. அதாவது பலசாலிகள், பணம், ஆட்களுடைய பணம், ஒட்டுமொத்த கிராமத்திலே நீங்கள் பாருங்கள் ஒரு 50 பேரை அனுப்பி பூத் கேப்சர் எப்படி நடக்கும்? அப்படியே பட்டியை திறந்து கையில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சீட்டுகளை அவர்களே முத்திரை குத்தி குத்தி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் வெற்றி பெற்ற நபர்கள் ஏராளமான. இது இவிஎம் மிஷினுக்கு முன்னாடி இருந்த நிலை. அதுக்கப்புறம் இவிஎம் மாறியது. அந்த இவிஎம் போதே நீங்கள் பார்த்தீர்கள்னா, மகாராஷ்டிராவில் ஒரு விதான்சபா எலெக்ஷனும் போது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உமர் காடி என்கிற ஒரு இடம், 2 தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பூத் கேப்சர், 2 கேண்டிடேட்டுடைய ஆட்கள் புகழ்ந்து அங்கே சண்டையெல்லாம் போட்டு 4-5 பெட்டிகள் இவர்கள் தூக்கி, 4-5 பெட்டிகள் அவர்கள் தூக்கி அப்படியே சுற்றி உட்காந்துட்டாங்களாம். அப்படியே குத்தி போட வேண்டும், போடணும், எங்களுடைய ஆட்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு வெறி. இது எல்லாமே ஒரு காலத்தில் இந்தியாவில் நடந்தது, பாகுபலிகளுடைய அந்த காலம். இவிஎம் மீது ஏராளமான சந்தேகம் வந்தது, ஆனால் எங்கேயுமே நிரூபிக்கப்படவில்லை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா, இப்போது சமீபத்தில் ஹரியானாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொள்ளுங்கள், முக்கியமாக முஸ்லிம்கள் ஓட்டு போட வெளிவரும்போது அவர்களை ஓட்டு போட விடாமல் தடுத்த எத்தனையோ காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். போலீசார்களை அவர்களை மிரட்டியது, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மிரட்டி திருப்பி அனுப்பியது, இது எல்லாம் ஒரு வழிகள். இதே போன்று பாருங்கள், ஹரியானாவில் நாங்கள் இன்னைக்கு இந்த அளவில் வெளிப்படையாக ஓட்டு போட வருகிறோம், பயமில்லை. அப்படி அங்கே நடக்கக்கூடிய தவிர நாங்கள் வீடியோ மொபைலில் கேப்சர் செஞ்சு அதை சோஷியல் மீடியாவில் போடுறோம். இந்த பட்டன் அமுக்குனா இந்த பட்டனுக்கு இது எல்லாமே நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம். பட் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களெல்லாம் இப்படி வெளிப்படையாக ஓட்டு போட வரவில்லை. காரணம், ஜாதி வெறியர்கள் ஜாதியின் அடிப்படையை வைத்து அவர்களை வெளியே வரவிட மாட்டார்களாம். அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இந்த அளவில் இருந்து இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஃப்ரீடமாக நாம் ஓட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், எலெக்ஷன்ஸ்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் மீடியா 24 hours மீடியாவுடைய அந்த கவனிப்பு, மீடியா வழியாக வெளிவரக்கூடிய அந்த செய்திகள். ஓகே, ஸோ வி ஹாவ் அச்சீவ்ட் அ ஃப்ரீ எலெக்ஷன் ஃப்ரீயாக நடக்கிறது. அந்த பூத் கேப்சரிங்கெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஆனால் ஆர் வி ஃபேர்னஸ் இருக்கா, உண்மை இருக்கா? தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளுக்குமே, அனைத்து கேண்டிடேட்களுக்குமே அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுக்கிறார்களா? இந்த கேள்வியை நீங்கள் பார்க்க வேண்டும். மணி பவர், பணம் மற்றும் பவர், ஆளும் கட்சி எங்கே இருக்கிறதோ அவர்கள் பக்கம் இருக்கு. அது ஸ்டேட் எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அல்ல சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ்களாக இருக்கட்டும், இந்த இரண்டிலுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் மணி பவர் வேலை பார்க்கிறதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். லெவல் பிளேயிங் ஃபீல்டை தேர்தல் ஆணையம் சரி பார்க்கிறதா இல்லையா? உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் எந்த அளவில் ஸ்டேட் தன்னுடைய பவரை மிஸ்யூஸ் செய்கிறது என்று. அதாவது சென்ட்ரல் ஏஜென்சிகளை வைத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், போலீஸ் இவங்களெல்லாம் வைத்து
எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்ல தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை டார்கெட் செய்து, உதாரணத்துக்கு 2024 எலெக்ஷனுக்கு சற்று முன்பு ஹேமந்த் சோரன் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கைது செய்யார். அரவிந்த் கெஜ்ரிவால் another sitting chief minister has been arrested. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? தேர்தல் ஆணையம் ஆக்ஷன் எடுத்ததா? கிடையாது. டெல்லி கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர் காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ்களை கூப்பிட்டு மிரட்டிய ஏராளமான காட்சிகள் வெளியே வந்தது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதோடைய பெயரை மாற்றி எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்று கூறினார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிடையாது, எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஜேபி. பிஜேபிக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இடி. இப்படியெல்லாம் வெளிவந்த செய்திகள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் எந்த ஃப்ரீபீஸ், அதாவது ரேவடி கல்ச்சர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினாரோ, அதே பிரைம் மினிஸ்டர் 26ஆம் தேதி 10,000 ரூபாய் பீகாரில் இருக்கக்கூடிய 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா என்கிற பெயரில் கொடுத்திருக்கிறார். பீகாருடைய பர் கேபிட்டா இன்கமை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பீகாரில் இருக்கக்கூடிய 68% மக்களுடைய மாத வருமானம் 5,000 ரூபாய் கூட கிடையாது. வெறும் 5,000 ரூபாய் கூட கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடி டெல்லியிலிருந்து ஒரு கான்ஃபரன்ஸை சந்தித்து பிரதான் மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா என்கிற பெயரில் 75 லட்சம் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த 10,000 ரூபாய் நோட்டை டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் முறையில் கொடுத்திருக்கிறார். ஒரு வீட்டில் 4 ஓட்டுகள் வீதம். இந்த எண்ணிக்கை எவ்வளோ ஆனது? அண்ட் எவ்வளோ ரூபாய் செலவு செய்திருக்கிறீர்கள்? 7,500 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணம், டாக்ஸ் பேயர்களுடைய பணம் இந்த அளவில் வீண் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்களை இது கவரும். 75 lakhs into 4, it is almost closer to 3 crore voters. 3 crore voters. பீகாரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 7.25 கோடி ஓட்டர்ஸ்களில் நேரடியாக நான் தொடக்கத்தில் காட்டின அந்த போஸ்டர், அந்த கார்ட்டூன், நாங்கள் ஓட்டு திருடவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஓட்டை பணம் கொடுத்து வாங்கலாம். இன்னும் 15-20 நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தேர்தலுக்கான தேதியை குறித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் இந்த பீகாரில் தேர்தல். அப்போது தேர்தல் வருவதற்கு முன்பு 10,000 ரூபாய் 75 லட்சம் பெண்களுக்கு 7,500 கோடி ரூபாயை மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள். 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு பீகாருக்கான மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த நிதி, அந்த பணம் எங்கிருந்து வந்தது? இதே மக்களுடைய வரி பணம். தேர்தலுக்கு முன்பு நரேந்திர மோடி 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறாரு எல்லாருக்கும். அதற்கு பின்னாடி அர்த்தம் என்ன? ஆர் வி ஹேவிங் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஹியர்? நோ. பிகாஸ் ரூலிங் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு ஒரு லீவரேஜ் கிடைக்கிறது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக இருக்கலாம். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே, அவர்களுக்கு ஒரு லீவரேஜ் கிடைக்கும், ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும். மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும், ஒரு லீவரேஜ் கிடைக்கும். காரணம், இவர்களுக்கு தான் அதிக நிதி வருது. ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இங்கே ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கணும். அப்போ யாருக்கு அந்த நிதி போகும்? அது யாருக்கு அந்த டொனேஷன் போகும்? ஆப்வியஸ்லி த ரூலிங் கவர்மெண்ட். மகாராஷ்டிராவில் யாருக்கு போகும்? பிஜேபி, ரூலிங் கவர்மெண்ட். கர்நாடகாவில் யாருக்கு போகும்? காங்கிரஸ், த ரூலிங் கவர்மெண்ட். சென்ட்ரல் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பாலம் கட்டணும், ரோடு போடணும், இன்னும் பவர் பிளான்ட் அமைக்கணும், கோல் பிளாக் கிடைக்கணும், இதுக்கெல்லாம் யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ரூலிங்கில் இருக்காங்களோ. அப்போது யார் ரூலிங்கில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நிதி போகும். அப்போது அவர்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, ஆர்ஜேடி, ஜேடியு, ஜேடிஎஸ், யூ நேம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, தேர்தல் வருவதற்கு முன்பு அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், 1,500 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவோம், முதியோர்களுக்கு 2,000 ரூபா போட்டுருவோம், லாட்கி பெஹனா யோஜனா, சைக்கிள் கொடுப்போம், கம்ப்யூட்டர் கொடுப்போம், ஃப்ரீ ராஷன் கொடுப்போம். யாருடைய பணம்? யாருடைய பணத்தை வைத்து நீங்கள் தன்னுடைய
தேர்தல் பிரச்சாரத்திற்கான அந்த மேனிஃபெஸ்டோவை தயாரிக்கிறீர்கள் என்கிற இந்த கேள்வியை கூட தேர்தல் ஆணையம் கேட்பதில்லை. உங்களுடைய அரசியல் கட்சியிலிருந்து வரக்கூடிய நிதியிலிருந்து நீங்கள் கொடுக்க போறீர்களா? கிடையாது. நாங்கள் வந்தோம்னா நாங்கள் 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கி விடுவோம். இன்னைக்கு வர வரல. நாங்கள் வந்தோம்னா 15 லட்சம் ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். இன்னைக்கு வர வரல. மாதந்தோறும் 2000 ரூபாய், 3000 ரூபாய், 6000 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி அந்த நாட்டுடைய இதெல்லாமே ஒரு ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் இல்லையா? அப்போ அந்த பணத்தை வைத்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை கட்டலாம். அந்த பணத்தை வைத்து மக்களுக்கு அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய மருத்துவமனையை கட்டலாம், நல்ல ரோடுகளை போடலாம், நல்ல சுற்றுச்சூழலை அமைத்து கொடுக்கலாம், அந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய வேலை வாய்ப்பிற்கு தேவையான அந்த விஷயங்களை செய்யலாம், கம்பெனிகளை உருவாக்கலாம், ஃபேக்டரிகளை உருவாக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை உருவாக்கலாம். உங்களிடம் அவர்கள் ராஷன் எதிர்பார்க்க மாட்டார்கள், சம்பளம் கேட்க மாட்டார்கள். 2000 ரூபாய் அரசாங்கம் போட்டுச்சுன்னா அந்த 2000 ரூபாய் வச்சு நான் 6 மாதம் தன்னுடைய வாழ்க்கை நடத்திடுவேங்கிற அந்த விஷயத்தெல்லாம் பேச மாட்டார்கள். அவர்கள் கையில் வேலை வாய்ப்பு கொடுங்கள். எந்த அரசியல் கட்சி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வந்தோம்னா நாங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம், நாங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை உறுதி செய்வோம், நாங்கள் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உறுதி செய்வோம் சொல்கிறாங்க. பட் அது உறுதி செய்யப்படுகிறதா? அடுத்த தேர்தலில் மறுபடி அதே மேனிஃபெஸ்டோவோட வர்றாங்க. மக்கள் கேள்வி கேட்கிறீர்களா? கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதற்கு வந்து விடலாம். ஏன்னா என்னுடைய தொடக்க கேள்வியே, டு வி ஹாவ் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா? இந்த நாட்டில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் உண்மையான முறையில் தேர்தல் நடக்கிறதா இல்லையா? தேர்தல் ஆணையம், நான் தொடக்கத்தில் ஒரு நெஹ்ருவுடைய கதையை சொன்னேன் இல்லையா? இந்தியாவுடைய முதல் தேர்தல் 17 கோடி மக்களுடைய அந்த தேர்தல், அப்புறம் கடைசியில் 2024 கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாக்களித்தார்கள். இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளோ பெரிய சாதனை படைத்த அதே தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்கள், ஏராளமான சட்டங்கள், பவர்ஃபுல்லான ஒரு ஏஜென்சி, ஒரு அமைப்பு. சுப்ரீம் கோர்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தேர்தல் ஆணையம் மிக பவர்ஃபுல்லான ஒரு ஏஜென்சி. கான்ஸ்டிடியூஷன் அண்ட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதற்கு கீழே ஏராளமான பவரை இவர்கள் கையில் கொடுத்திருக்கிறார்கள். யாருமே இவர்களுக்கு முன்னே வாலாட்ட முடியாது. டிஎன் செஷன் ஞாபகத்தில் இருக்கா? ஒட்டுமொத்த எலெக்ஷன் சிஸ்டத்தை ஐ எம் நாட் Government of India. I don't work under Government of India. I'm a part of Government of India. இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு கீழே நான் கிடையாது. நான் ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் பாடி. என்னுடைய சட்டம் வேற. இது டிஎன் செஷன் எடுத்து வைத்த அந்த விஷயம். டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் 1990ஆம் ஆண்டு 2024 எலெக்ஷனை நான் எடுத்து காட்டுகிறேன். 1990s ஏதோ நடந்ததான். அதை வைத்து காங்கிரஸ் கட்சியுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீ செய்து விட்டார்கள். அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 600-650 கோடி இருக்கும் போல. ஆனால் எலெக்ஷனுக்கு சற்று முன் அந்த அக்கௌண்ட் ஃப்ரீ செய்யப்பட்டது. காங்கிரஸால் பணம் இல்லாமல் அந்த தேர்தலில் கலந்து கொள்ள முடியுமா? முடியாது. சட்டம் யார் கையில் இருக்கு? மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கு. யார் இந்த அக்கௌண்ட்டை பிளாக் செய்தது? மத்திய அரசாங்கம் பிளாக் செய்தது. தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்க வேண்டும்? எப்படி நீங்கள் இந்த வேலையை பார்த்தீர்கள்? 1990s நடந்த ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு 2024 நீ எப்படி அதை முடக்க முடியும் என்கிற கேள்வியை தேர்தல் ஆணையம் கேட்டதா? கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பாருங்க, நரேந்திர மோடி மங்கள் சூத்திர கொண்டுட்டு வந்தார், மாட்டுக்கறியை கொண்டுட்டு வந்தார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை அவுத்துட்டு போயிடுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவார்கள். இது போன்ற விஷயங்களை பேசினார். தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? ஒன்றுமே செய்யவில்லை. அப்படியே அமைதியாக இருக்கு. தேர்தல் ஆணையம் அதற்கு எதிராக ஓட்சோரிக்கான ஒரு அலிகேஷன் வெளிவந்தது. ராகுல் காந்தி எடுத்து வைத்த அந்த அலிகேஷன். இந்த மாதிரி டெலிஷன் எடிஷன் 2 பிசி போட்டிருந்தார் ராகுல் காந்தி. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ப்ரெஸ் மீட்டிங். எப்படி மகாதேவபுரா அசெம்பிளியில் 1,250,000 ஓட்டுகள் சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி அடுத்த பிசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கர்நாடகாவில் ஆலந்த் என்கிற ஒரு இடத்தில்
ஒரு ஓட்டு திருட்டு நடப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது. 6000 சொச்சம் வாக்குகள் டிலீட் செய்வதற்கான ஒரு முயற்சி நடந்தது. இந்த முயற்சி டெக்னாலஜியை பயன்படுத்தி, ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி நடத்தினார்கள். அதற்கான ஆதாரங்கள், அதற்கான விளக்கம் அனைத்துமே கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையமே நேரடியாக அதற்கான எஃப்ஐஆர் போட்டது. தேர்தல் ஆணையமே போட்டது. அதற்கப்புறம் என்னானது? 2023ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை எஃப்ஐஆர் போடப்பட்ட பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. 18 முறை சிஐடி அதற்கான ரிக்வெஸ்ட் கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். நேரடியாக கர்நாடகாவின் தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எந்த பதிலும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக வேலை பார்க்கிறதா இல்லையா? இங்கே காங்கிரஸை விட்டுருங்க, பிஜேபியை விட்டுருங்க, ஏடிஎம்கேவை, டிஎம்கேவை, டிஎம்சிஐ அனைத்து நபர்களுமே விட்டுருங்க, ஓரம் கட்டிடுங்க. தேர்தல் ஆணையம் ஆஸ் அ பாடி, ஆர் யூ டூயிங் இட் ரைட்? ஆர் யூ கண்டக்டிங் த எலெக்ஷன்ஸ் ஃபேர் அண்ட் ஃப்ரீ மேனர்? ஆளும் கட்சி கையில் பணம் இருக்கு. அது ஸ்டேட் ஆளும் கட்சியாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் ஆளும் கட்சியாக இருக்கட்டும். பணம் இருக்கக்கூடிய நபர்கள் பணம் இல்லாத நபர்களுடன் எப்படி? ஏன்னா ஒரு ரேஸ் தொடங்கும் போது அந்த ரேஸ் அந்த ஸ்டார்டிங் கோட்டில் தான் எல்லாருமே நிற்கணும். பட் இங்கே என்ன நடக்குது? ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் 10-20 அடி முன்னாடி போய் நிற்கிறாங்க, அங்கேருந்தே ஓட்டம் பிடிக்கிறாங்க. கடைசியில் அவங்க தானே வெற்றி பெறுவாங்க. கஷ்டப்பட்டு ஏதோ தடுக்கி எடுக்கி விழுந்து இவங்க இங்கேருந்து கிராஸ் செஞ்சு போனால் மட்டும்தான் ஆட்சி மாறும். இல்லைன்னா யார் ஆளும் கட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மறுபடியும் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரியுடன் வெளிவருகிறார்கள். 1952ஆம் ஆண்டு நடந்த அந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சேன் அவருடைய அந்த முயற்சிகளை பற்றி மிக ஆழமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி அந்த முதல் தேர்தல் நடந்தது, அதில் வந்த அந்த கஷ்டங்கள் என்ன, இதெல்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. I would request the Election Commission of India to go and see this documentary. or TN செஷனுடைய ஒரு புத்தகம் இருக்கு, அவருடைய வாழ்க்கை புத்தகம், அதையாவது போய் படிங்க. இல்லை டிஎன் சேஷன் கொண்டு வந்த அந்த ரெஃபார்ம்ஸ்களை, அல்ல மிஸ்டர் சுகுமார் பட்ட அந்த கஷ்டங்களை ஒரு முறை பாருங்கள். அட்லீஸ்ட் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் டூயிங் இஸ் நாட் ரைட். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளுமே ஒரே முறையில் தான் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் யார் தவறு செய்தாலும் அவர்களை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. பட் வாட் இஸ் தேர்தல் ஆணையம் டூயிங்? தேர்தல் ஆணையம் இஸ் பீயிங் biased. தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட கட்சிக்காக வேலை பார்க்க தொடங்கிவிட்ட உடனேயே இந்த நாட்டில் தேர்தல் நேர்மையான முறையில், உண்மையான முறையில், டிரான்ஸ்பரண்டான முறையில் நடக்கிறதா இல்லையா என்கிற விளக்கத்தை நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்கள். Are we seeing Indian election held free and fair? இந்த கேள்விக்கான பதில், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் நேர்மையான முறையில், வெளிப்படைத்தன்மையுடன் உண்மையாக நடக்கிறதா இல்லையா என்கிற இந்த கேள்விக்கான பதிலை தயவு செய்து கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இந்த கமெண்ட்டை மட்டுமல்ல, இந்த வீடியோவை பகிருங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவுகளை கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடி வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.